வணக்கம் மக்களே. இப்போ நம்ம சிதம்பரத்தில் இருக்கோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா காத்தால 7:30 ஆகுது. இப்போ இங்கேருந்து இன்னொரு முக்கியமான ஸ்தலமான வள்ளலாரின் சத்தியஞான சபை இங்கேருந்து ஒரு 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே பொறுமையாக இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகலாம். இப்போ நாம் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். சேலம் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து வடலூர் வழியாக தான் போகும். வாங்க நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 9 மணி இருக்கும். நம்ம வடலூர் வந்துட்டோம். வடலூர் பஸ் ஸ்டாண்டு சத்தியஞான சபை சுமாராக ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். வாங்க நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். மக்களே, இப்போ நாம் சத்தியஞான சபை வந்துட்டோம். இந்த சபை வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் என்பவரால் கிபி 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. வள்ளலார் யார்? அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார். அவர் 19ஆம் நூற்றாண்டில் வந்த மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தமிழ் சித்தர். அவர் வந்து சில கொள்கைகளை வலியுறுத்தினார். அந்த கொள்கைகளை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அவர் வலியுறுத்திய முதல் கொள்கை பார்த்திங்கன்னா ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் காட்டணும், எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. இது அவருடைய கொள்கையில் வந்து முதன்மையான கொள்கை. அவர் வலியுறுத்திய 2வது முக்கியமான கொள்கை பார்த்திங்கன்னா மத வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரே கடவுளின் குழந்தைகள் தான் அப்படின்றத அவர் தீர்க்கமாக வலியுறுத்தினார். 3வது அவர் வலியுறுத்திய கொள்கை வந்து அன்னதானம். பசி உள்ளவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது வந்து மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு அவர் கருதினார். இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் அவர்களின் முதல் சீடர் கல்பட்டு ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஜீவசமாதி அடைஞ்ச இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சத்திய தர்மசாலை. இது வள்ளலார் அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த சபையோட முக்கிய நோக்கம் என்னென்னா பசியோடு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஏற்றி வச்ச அணையா நெருப்பு வந்து இங்கே சமையலுக்காக எரிஞ்சுனே இருக்குது. மக்களே, நம்மளோட இந்த வடலூர் பயணம் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.